அப்புறம் வார்டுக்கு வந்தேன். நான் வார்டுக்கு வந்துட்டேன். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிட்டு ஆகிட்டு வார்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து போட்டிருந்துச்சு. அதாவது என்னென்னா, முதல்ல குழந்த பிறந்த உடனே இன்னொரு வார்டில் போட்டு தான் கொண்டு வருவாங்க. இப்போ வந்து இந்த கொரோனா டைம்னோடனே எந்த ரூம்பு சேஃபாக இருக்கோ அந்த ரூமுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இருந்த ரூமுக்கே எனக்கு அதில் கொஞ்சம் பிள்ளையை கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து எங்கள் பக்கத்துக்கு வந்தாச்சு. அந்த உடனே அவளும் சிரிச்சிட்டு உடனே வீட்டுக்காருக்கு போட்டால் வீட்டுக்காரர் நான் கேக்கு பெட்டோட வெளியே நிற்கேன், வாங்க நர்ஸுமார்க்கெலாம் கொடுங்க அப்படி இப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த அம்மா போய் வாங்க போயிட்டு நேராக நர்ஸுமார் ரூமுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே பேறுகால வேலைக்கு கொண்டு போய் கேக்கு பெட்டியை கொண்டு ஆளுக்கு கொண்டு கொடுத்துட்டு கொண்டு வந்துடலான்னு பார்த்துருக்காங்க. அங்கே பெஞ்சு சுற்றி நிறைய பிள்ளைகள் இருந்தோடனே அந்த கேக் கொடுத்துட்டு வாங்க முடியல. சரி அவ்வளோ இருக்காவ எல்லோரும் எடுத்தாலும் ஆள் கொடுத்துட்டா போயிருமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நேராக கையில் கொடுத்துட்டு நேராக எங்கே வந்துட்டாங்க. வந்து எக்கா கேக்கு வாங்கி கொடுத்துட்டேன், நமக்கு பிறகு வாங்கி கொடுங்கக்கா அப்படின்னாங்க. சரிம்மா அதில் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லோரும் அப்படி கேக்கு வாங்கி கொடுக்கணும்னா அப்பா ஒரு நாளைக்கு எத்தனை கேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. விட்டு இருந்தாவ அவன் பையன் எப்படி இருக்கான்னாவ செல்ஃபி எடுத்தவ தாய்மொழியும் வச்சு செல்ஃபி எடுத்து அனுப்பி விட்டாச்சு. அவர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். சரின்ட்டு இருந்தவ ஏன் ஃபோன் பேசுகிறதும் நாங்களும் சேர்த்துட்டாவே குழந்தைய பத்திரிக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடு பேசாமல் படுத்துக்கடான்னு சொன்னால் கேட்க மாட்டான். சும்மா அம்மையை ஃபோன் பேசினோடனே அம்மாக்காரி எட்டி பார்த்த உடனே அவள் அம்மையை ஒரு பருவ பார்ப்பாள். உடனே தாய் தூரணம் வந்துடும். பற்றியம்மா சொல்லே கேட்க மாட்டாளும்மா, ஏவா சொல்லி கேட்பா, கேட்க மாட்டா. சேர்த்து தூங்கம்மா கண்ணா சேர்ந்து அப்படின்னு சொன்னாச்சுனாக்கி கேட்கவே மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவ. அவ ஒரே போன பேசினாவ. கடைசியில் எங்களுக்கும் திரும்ப நாங்கள் வார்டு மாறுற மாதிரி ஆகிட்டு திரும்ப தூக்கிட்டு ஓடினாவ. ஓடுங்கன்னா இந்த வார்டுலேருந்து வேறு வார்டுக்கு போங்க அப்படின்னாவ. பிறகு நாங்கள் தூக்கிட்டு போனோம். எங்களுக்கு அடுத்த பெட்டில் கிடந்தவங்க 3-4 பெட்டு தாண்டி போயிட்டாவ. இருந்தாலும் அதுக்குள்ளே கடந்து போன பண்ணிட்டாக்கா அவங்களுக்கு எனக்கு நல்லா அக்கான்னு நல்லா வழக்கமாகிட்டு. ஆனால் பக்கத்து வீட்டுகளில் கிடக்கிற பிள்ளைகளுக்கும் இதே பிரச்சனை தான். அதே மாதிரி தான் பண்ணிட்டு கிடக்குது. ஒரே ஃபோனை பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு கிடக்காவ. 2 நாள் ஆகுது. 3ஆம் நாள் அவன் விடலைன்னு சொல்லியாச்சுனாக்கி அங்கே வெளியே இருந்து புருஷங்காரன் ஏச்ச ஆரம்பிச்சிடுறான். ஒரே சண்டை காடு. இங்கே கிடந்து நீனா நானான்ட்டு அதான் அவங்க 2 பேரும் படுத்துகிற பாட்டில் பெற்றவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே உள்ள பேர்காலம் அவங்க படுற கஷ்டம் தான் அதை விட மேல். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இவ சாப்பிட மாட்டா. அவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. அவள் அங்கே இருந்துட்டு வாரியா வரலையா அப்படின்பா. இவங்களுக்கு சண்டை வந்துடும். ஃபோன்லேயே சண்டை போடுவாங்க. இவா கொண்டுட்டு போய் அம்மா 2-3 சாப்பிட தூக்கணும் தூர போட அப்படின்னுருவா. ஆக பெத்தவ கிடந்தான் அதில் கிடந்து சங்கடப்படணும். அப்போ நிறைய இதில் பிரச்சனை அப்படி தான் நடந்துகிட்டே இருக்குல்ல. ஆஸ்பத்திரிக்குள்ளே ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காவ, சண்டை போட்டுக்கிட்டே கிடக்காவ. ஒருத்தர் பேசுவாங்க, அக்கா இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா, என் மூளை இப்படி நான் வரமாட்டேன்னு சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டா, மாமியால் வச்சு பாருன்னு சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டா, என்னை வாணி கூட்டு இப்படி கொடுமைப்படுத்துறா அப்படியா இப்படியான்ட்டு என்ன பண்ணுங்க. இவ்வளோ நேரம் ஆகி சாப்பிடாமல் இருக்கா, புருஷனோட சண்டை போட்டு கிடக்கா, பிள்ளை பார்த்தா அப்படி கிடந்தா என்னத்துக்கு ஆகும். மாத்திரை திங்கணும், டாக்டர் மாதிரி வராங்க பார்க்குறது, இவ சாப்பிடலன்னு சொன்னால் என்னக்கா என்ன பேசுவாங்களாக்கா அப்படி இப்படின்னு அது சில பிள்ளைகளை அழுதுகிட்டு இருக்கும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. ஆனால் பிள்ளைகளை வச்சு ரொம்ப துயரம் பெற்றவளுக்கு. 2 பேரும் நல்லா இருக்கும்போது நல்லா இருப்பாவ. அப்பாம்பாவா அப்போல்லாம் போயிடும். கடைசியில் சண்டை போடச்சில பார்க்கணுமே. பெற்றவ கூட கிடந்து சங்கடப்படணும். சாப்பிட மாட்டாவா வாங்க மாட்டாவ. பிள்ளைய அழுகிற பிள்ளைச்சத்து தூக்க மாட்டாவ. அமத்து நசினாக்கி தூக்கி தூர வை அப்படிம்பாவ. அவன் சண்டை போடுறான் வைக்கிறான் போகிறான். அவிய என்ன அவிய அவனாயிருவாவ. ஆக ரொம்ப ஆஸ்பத்திரிக்கெல்லாம் நேரம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு நடக்கும். இப்படி நடந்துச்சு. இந்த பிள்ளையும் அதே மாதிரி 3ஆவது நாள் வந்துச்சு. அவன் சோபரசம் தானே 3ஆம் நாள் விட்டுருவான்ட்டு அவன் நினச்சிட்டு இருந்திருக்கான். இவளும் அதை சொல்லியிருக்கான் அந்த வார்த்தையை. நம்மளும் அனுப்பிடுவோம். அப்போ நமக்கு சோபரசம் தானே, நான் நாளைக்கு வந்துடுவேன் இருக்கா. கடைசியில் மறுநாள் ஆச்சு. அவன் பாப்பா வரியா என்ன அப்படின்னு கேட்டான். இவ எனக்கு டாக்டர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். டாக்டர் வந்து ஃபஸ்ட்டில் வந்து 3ஆம் நாள் அந்த நேரத்தில் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படி இப்படின்னு அந்த வார்த்தையே பேச மாட்டாங்க. அது பாட்டுக்கு பல்ல கடிச்சிட்டு அது பாட்டுக்கு போவோம். நம்ம என்ன கேட்டாலும் சரி ஏமா நான் போகலாமா எப்போ விடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட பழி சொல்ல மாட்டாங்க. அது பாட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே அது கொரோனா நேரம் வேறு சொல்லவே தேவையில்லை. சத்தமே கட்டப்படாது. அப்போ நானே சொல்கிறேன், உனக்கு முன்னாடி நான் 2 நாளைக்கு முன்னாடி பிள்ளை பார்த்தவ என் பிள்ளை குழந்தை பிறந்துச்சு. அதுவே நீ என்னை விடலை. நீ அதுக்குள்ளே பார்த்து இப்போ நான் வந்துடுவேன்னு எப்படி போக போகிறேன்ட்டு சொன்னேன். அவர் அங்கே நான் ஆட்டை பிடிச்சிட்டு வந்துட்டேன் நீ விசுக்குன்னு போன போடுறாரு. அவ அம்மையை போட்டு குணம் கொடுத்துறா. போய் கேளுங்க. இதே தான் என் வீட்லேயும் நடந்துச்சு. எங்கள் வீட்லேயும் அதே பிரச்சனை தான். அதே பிரச்சனை சண்டை வரல இவளுக்குள்ள இருந்தாலும் போய் கேளு போயிடும் கொரோனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டா கரைச்சல்லைன்னு அதுகளுக்கு நினைப்பு. அவள் உடனே விட்டா தானே வர முடியும். அது அந்த பிள்ளைகளுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்மளை போட்டு கஷ்டப்படுத்துது. அப்போ அதே மாதிரி அந்த அம்மாவும் கிடந்துட்டு டாக்டர் நர்ஸ்கிட்ட போகிறதும்
அவள் ஏசன உடனே தலைக்கு வந்துடுறது இப்படியே இருந்துச்சு. கடைசியில் இவன் ஆட்டை பிடிக்கிட்டு வட்டதானவே கடைசியில் அவளை பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். பாப்பான்னாவே பேரை சொன்னான். பேரை சொன்னவன் கடைசியில் என்னாச்சு, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக போயிட்டு நைட்டு 9 மணி வரைக்கும் கிடந்து போன பொண்ணு 2 பேரும் போய் அம்மையான்ட்டு நடந்தாங்க. மறுநாள் போயிட்டே வந்துட்டு மறுநாள் காலையில் வந்துட்டான். கேளு இன்னைக்கு டாக்டருக்கு வார்டு பார்க்க வரும்போது இன்னைக்கு கேட்டு இன்னைக்கு கிளம்பி வாரா அப்படின்னு அங்கேருந்து பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அங்கே ஒரு பொண்ணு பக்கத்தில் இருக்கா, பொண்ணை இங்கே உள்ளே கொண்டு வர முடியாது ஆஸ்பத்திரிக்குள்ளே. ஏன்னா கொரோனா நேரம் பிள்ளையை கொண்டு வர முடியாது. பிள்ளையை வேறு அவர் தான் வச்சுருக்காரு, அவன் அம்மாவும் அவள் தான் பார்த்துருக்காங்க போல இருக்குது. அதை வேறு சாக்கி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பித்தான். வரணுங்க அந்த பிள்ளைக்கு போக முடியல.